வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாதத்திற்கான பலன்கள். இந்த ஜூலை மாதம் குறிப்பாக தமிழில் சொல்லுவோம் 15ஆம் தேதி ஜூலை ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்ன? தக்ஷிணாயனத்தின் தொடக்கம். அதாவது உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷிணாயனம் காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பருவநிலை மாற்றம், நிறைய விஷயங்களில் மாற்றங்கள். அதாவது நம்மளுடைய அப்ரோச்சு, நம்ம வேலைகள் எல்லாத்துலேயுமே நிறைய மாற்றங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பெயர் குரு பூர்ணிமா. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசை. அமாவாசைகளில் 3 அமாவாசை இம்பார்ட்டன்ட். ஒன்று தை அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, 3வது அமாவாசை மாலை அமாவாசை. அதனால் இந்த ஆடி அமாவாசை முக்கியத்துவம் பெறுவதால் இது இந்த மாதம் வரல, அடுத்த மாதம், அது ஆகஸ்ட் 12 தான் வருது. ஸோ இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. திதி கொடுக்கறது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம ராசியுடைய பலன்களுக்கு போகலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் வரும். என்னென்னா, உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 180 டிகிரிஸ், அதாவது ரிஷபத்துலேருந்து உங்களை பார்க்குறார் உங்கள் ராசியை. அதனால் நல்லாயிருக்கும். ஹெல்த்தில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும், மனசில் தைரியம் இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், உற்சாகம் இருக்கும். 9ல் கேட்கவான்னா குரு உச்சம். இல்லை, இந்த மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா 3 சுபர்கள் ஒன்றாக இருக்காங்க. சுக்கிரன், புதன், குரு. அதுக்கப்புறம் 4ஆம் தேதி தான் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தான் புதன் வக்கரத்தில் 9ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இவர் சுக்கிரன் 10ஆம் வீட்டுக்கு போகிறார். அதனால் கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா சிறப்பாக தான் இருக்குது. 8ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் இருக்காங்க. அதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. சூரியனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டிலும், அந்த 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 10ஆம் வீட்டுக்கும் போகிறார். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும், பெரிய லாபம் இருக்கும். தொழிலில் புதுசாக தொடங்குறவங்களும் தொடங்கலாம். ஏற்கனவே ஒரு நல்ல ஜாபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவு இன்க்ரிமெண்ட்டு, பல நன்மைகளை பற்றி பேசுறது. எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரமாக நிற்பது 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு, அதுவும் உச்சத்தில். தெய்வ அனுகூலம், அதிர்ஷ்டம், சென்றவிடமெல்லாம் சிறப்பு, வெளிநாட்டு பிரயாணங்கள், இது போல் பல நன்மைகளை பற்றி பேசுகிறார் 9ல் இருக்கும் குரு. குடும்பத்தில் நிறைய நன்மைகள் நடக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும், திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக சிறப்பான நல்ல காலேஜஸ், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சா அதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள், நல்ல அருமையான திருமணங்கள், மன நிறைவை தரக்கூடிய பல நன்மைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல உயர்வும், வெகு காலமாக அவங்க இயங்கி கொண்டிருந்த சில முன்னேற்றங்கள் இப்பொழுது நடக்கும். அதுக்கான ஒரு காலகட்டம், அதுக்கான ஒரு கேட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இயக்கணும். திருமணத்திற்கு முடிவு செய்யுங்கள், ஆனால் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள், உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதீர்கள். நம்ம திருமணம் செய்யக்கூடிய ஆள் நல்லவனா, டிபெண்டபிளா, இதெல்லாம் கொஞ்சம் அவசியம். நீங்கள் லாங் டேர்முக்கு பார்க்குறோம், ஷார்ட் டேர்மில் இல்லை. முந்தா நேற்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், சிரித்தேன், ஆனால் நான் இன்றைக்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்படியெல்லாம் அவசரப்பட்டே ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு ப்ரெஷர், எங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்த நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்க, இதெல்லாம் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா என்ன, 7ஆம் வீட்டில் இருப்பவர் செவ்வாய். அந்த 7ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாயை பார்க்கக்கூடிய கிரகம் சனி. அதனால தான் சொன்னேன், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்படணும். மற்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கு. குழந்தைகளால் மிகப்பெரிய சந்தோஷம். கொஞ்சம் வயதானவர்களுக்கு பேர குழந்தைகள், சகல சுபிட்சங்கள், சந்தோஷங்கள், உயர்வுகள் எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு மாதம்.
தீர்மானமான நல்ல முடிவுகளை தரக்கூடிய மாதம், முன்னேற்றங்களை தரக்கூடிய மாதம். உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய் நொடிகளும் கட்டுக்குள் வரும். நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் கூட இப்போ எழுந்து நடப்பாங்க. அதனால் இது ஒரு நல்ல மாதம், உயர்வான மாதம், சிறப்புகளை தரக்கூடிய மாதமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.